துர்க்கையின் 7வது வடிவமான பிராமியை வழிபட வேண்டிய விசேஷமான நாள்தான் நவராத்திரியின் 7வது நாள். சரஸ்வதி தேவியின் ரூபமான சாம்பவி தேவியை வழிபட வேண்டிய நாள். ஞானம் துளிவிட்டு கல்வி அறிவு கலைநயம் தடைத்து என்று சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்யும். முதல் 3 நாட்கள் மலைமகள், அடுத்த 3 நாட்கள் அலைமகள் என்றால் கடைசி 3 நாட்கள் கலைமகளை வழிபட வேண்டும். வெள்ளை தாமரையில் வீணையுடன் வீற்றிருக்கும் அம்பிகையை வழிபடும் தருணம். இன்று அதிகாலையில் எழுந்து நீராடி இளம் சிவப்பு ஆடை அணிந்து பூஜை அறையில் இருக்கும் சரஸ்வதி தேவியின் படத்தை துடைத்து சுத்தம் செய்து வெள்ளை நிற பூக்களால் சங்கு வடிவில் கோலமிட்டு மல்லிகை மலர்களால் அலங்காரம் செய்து பூவை இலைகளால் அர்ச்சனை செய்து எலுமிச்சை சாதம் கொண்டைக்கடலை சுண்டலை நெய்வேத்தியமாக படைத்து அம்பிகையின் மந்திரத்தை உச்சரித்து பாடல்களை வாயாரம் பாடி அவள் சக்தியை மனதார தியானித்து வழிபட ஞானம் பிறக்கும், எதிரி தொல்லை முடித்துவிடும். நவராத்திரியின் 7வது நாளில் அம்பிகையை 7 வயது சிறுமியாக சாம்பவி தேவியாக பாவித்து வழிபட சுகபோக வாழ்க்கை கிடைக்கும்.